ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலேயும் இவன் சரிப்பட்டு வரமாட்டான். உடனே இவரை மாற்றி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பொலார்டு அவருடைய அதிருப்தியை தெரிவிச்சிருக்காரு. இப்போ பாண்டியா பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து சொதப்பி வந்துட்டு இருக்காரு. மும்பை தோக்குறாங்க அப்படிங்கிறதையும் தாண்டி நிறைய குற்றச்சாட்டுகளை பாண்டியா மேலே முன் வைக்கிறாங்க. ஏன்னா அவருடைய பிளேயிங் லெவன் அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா மத்வால் அவரை இந்த 3வது கேமில் தான் பாண்டியா ஆட வச்சிருக்காரு. அவர் நல்ல ஒரு பிளேயர் தான், இளம் வீரர். அவருக்கு சான்ஸ் ஏன் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுகுது. துஷாரா வந்திருக்காரு, அவர் கரண்டா நல்ல ஃபார்ம்ல இருந்த ஒரு பவுலரு. அவருக்கும் பாத்தீங்கன்னா வாய்ப்பு கொடுக்கல. அதே மாதிரி சடனா பாத்தீங்கன்னா டிம் டேவிட்டுக்கு முன்னாடி இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில சாவ்லாவை அனுப்பி வச்சாரு. அதுவும் ஏன் அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அவர் ஒரு பிளேயிங் லெவனை செலக்ட் பண்றது, அதே மாதிரி பவுலர்ஸ் ரொட்டேட் பண்றது, அதே மாதிரி பேட்ஸ்மேன் ஆட அனுப்பி வைக்கிறது, இது எதுவுமே புரிய மாட்டுது. சர்ச்சையை தான் ஏற்படுத்துது. ஆரம்பத்தில் முதல் 2 கேம்ல பாத்தீங்கன்னா பாண்டியா பாலை தூக்கிட்டு பவர் பிளேலே வந்தாரு. பட் 3வது கேம்ல பெருசா அவர் பவுலிங் போடல. ஸோ இந்த மாதிரி பல குழப்பங்கள் பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணியில தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு புறம் பொலார்டு, மலிங்கா போன்ற சீனியர்ஸும் இவர் மேல அதிருப்தியில தான் இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஹார்திக் பாண்டியா அவுட் ஆகிட்டு பெவிலியனுக்கு வருவார். அப்போ அவரை பார்த்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா பொலார்டு அவர் பாட்டுக்கு கடந்து போயிருப்பார். பொலார்டு போகும்போது பாண்டியா ஏதோ பேச வரப்ப போப்பா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு பட்டும் படாமல் பார்த்தீங்கன்னா பொலார்டு பாண்டியாவை கடந்து போயிருப்பார். அதே மாதிரி மேட்ச் முடிஞ்சு டிஸ்கஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கூட சேர்ந்து பொலார்டு வெளிப்படையாகவே பாண்டியா திட்டிருக்காரு. ஏன்னா பொலார்டு நிறைய விஷயங்கள் பாண்டியாவுக்கு கற்றுக் கொடுத்துருப்பாரு. அப்போ பொறுமையாக ஆடாமல் அவசரப்பட்டு 6 அடிக்கிறேன்னு சொல்லி தான் பாண்டியா அவுட் ஆயிருப்பாரு. இதெல்லாம் தேவையில்லாத ஷாட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பாண்டியா மேலே இருக்க கோவத்தை பொலார்டு நேரடியாகவே காமிச்சிருக்காரு. நன்றி.